உங்களுடைய தேர்ச்சி தேர்ச்சி 15. தேர்ச்சி 15 பிள்ளை எல்லை கிரையவியல். எல்லை கிரையவியல் பிள்ளை பகுதி 1 பகுதி 2 கவனிக்கணும். பகுதி 1ல 50 வினால கட்டாயம் 2 வினா இருக்கும். 50 வினால 2 வினா கட்டாயம். பெரும்பாலும் 29வது எம்சிக்கும் 49வது ஸ்ட்ரக்சர். 29வது எம்சிக்கும் 49வது ஸ்ட்ரக்சரும் எல்லை கிரையவியல் இருக்கும். அடுத்து படிக்க போற அளவுக்கு முதலீட்டு தீர்மானம் 30வது எம்சிக்கும் 50வது ஸ்ட்ரக்சரும் முதலீட்டு தீர்மானம். சோ அப்ப ஷுவரா 2 கேள்விகள் பகுதி 1. பகுதி 2 பிள்ளைகள் ஒரு வினா வரும். அந்த வினா அது கட்டாய வினா கிடையாது. பேப்பர்ல கேள்வி கட்டாயம் இருக்கும். பட் நீங்க அது கட்டாயம் செய்ய வேண்டிய வினாவா இருக்காது. அது ஒரு 6வது வினாலேயோ 5வது வினாலேயோ இல்லைன்னா 2வது வினா 3வது வினாலேயோ 4வது வினாலேயோ வரும். ஒரு 12 மார்க்ஸுக்கு இல்லைன்னா ஒரு 16 மார்க்ஸுக்கு இல்லைன்னா ஒரு 20 மார்க்ஸுக்கு இல்லைன்னா ஒரு 10 மார்க்ஸுக்கு வரும். ஓகே, நீங்க அதை செலக்ட் பண்றதா இல்லையான்றது சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே எக்ஸாம் பேப்பரை பார்த்து தான் முடிவு பண்ணல அந்த கேள்வி எதுக்குள்ள வருதுன்னு சொல்லு, எதோட சேர்ந்து போடுறாங்க சொல்லு. சரி, ஓகே. ஆனா பகுதி 1 கட்டாயம். 29வது வினாவும் 49வது வினாவும் கட்டாயம். ஓகே, பாரம்பரிய பெரும்பாலும் நீங்க இது உங்களுடைய வணிக கல்வியில செயற்பாட்டு முகாமைத்துவம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, அதோட கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்க இருக்கும். பாருங்கம்மா, குயிக்கா பாருங்க. தலைப்பு பாருங்க, தேர்ச்சி 15 தலைப்பு இறைய நடத்தை, கொஸ்டின் பிஹேவியர், இறைய அளவு, கொஸ்ட் வால்யூம், லாப பகுப்பாய்வு என்பவற்றின் ஊடாக, கிரைய லாப பகுப்பாய்வு என்பவற்றின் ஊடாக கொஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் என்று சொல்லுவாங்க. அத சொல்லுவாங்க கொஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. சிவிபி ஆய்வு என்று சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் சொல்லுவாங்க சிவிபி ஆய்வு. லாப கிரைய அளவு லாப பகுப்பாய்வு, கிரைய அளவு லாப பகுப்பாய்வு, காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் சொல்லுது. அதை சொல்லுவோம், நம்ம சுருக்கி சொல்லுவோம் எல்லை கிரயம் அல்லது கிரைய லாப அளவு பகுப்பாய்வு. நீங்க பாருங்க, இதனுடைய என்ன கருப்பணம் கொடுத்திருக்கணும், முகாமை தீர்மானங்கள். ஒரு முகாமை எடுக்கிற தீர்மானத்துல 2 இருக்கடாப்பா. ஒரு முகாமை எடுக்கிற தீர்மானத்துல 2 இருக்கு. ஒரு முகாமைன்ற தீர்மானம், ஒரு மேனேஜ்மெண்ட் எடுக்கிற தீர்மானத்துல 2 இருக்கு. ஒன்று குறுங்கால தீர்மானம், ஒண்ணு குறுங்கால தீர்மானம், ஷார்ட் டேர்ம் டிசிஷன். மற்றது நீண்ட கால தீர்மானம், லாங் டேர்ம் டிசிஷன். அது என்னமா குறுங்கால தீர்மானம், அது என்ன நீண்ட கால தீர்மானம். குறுங்கால தீர்மானம் என்றா எடுக்கிற தீர்மானத்தின நன்மை ஒரு குறுகிய கால பகுதிக்கு இருக்கும். அதோட அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நம்ம அதிக காலம் அதிக நேரம் எல்லாம் செலவழிக்க போறது இல்லை. குயிக்கா எடுக்கிற தீர்மானங்கள், விரைவா எடுக்கிற தீர்மானம். ஒரு பொருளுடைய விலையை கூட்டுறதா குறைக்கிறதா, குறுங்கால தீர்மானம். பொருள் வாங்குற அளவை கூட்டுறதா குறைக்கிறதா, குறுங்கால தீர்மானம். கடன்பட்டோருக்கு கடன் காலத்தை அனுமதிக்கிறது, குறுங்கால தீர்மானம். உற்பத்தி பொருளை நிறைய கூட்டுறதா குறைக்கிறதா, குறுங்கால தீர்மானம். அதே எடுக்கிற தீர்மானம் நீண்ட கால பகுதிக்கு நன்மையை தரும். அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நீங்க அதிக நேரம் அதிக காலமெல்லாம் செலவழிக்க வேண்டி வந்தா அது நீண்ட கால தீர்மானம். புதிய ஒரு வணிகத்தின் புதிய ஒரு கிளை ஆரம்பிக்கிறது, என்ன தீர்மானம், நீண்ட கால. அதனை எடுத்த உடனே செய்யலாது. புதுசா ஒரு பில்டிங்கை கட்டுறது, நீண்ட கால தீர்மானம். வணிகத்தை விஸ்தரிக்கிறது, நீண்ட கால தீர்மானம். வணிகத்துக்கு தேவையான ஒரு இயந்திரத்தை வாங்குறது, நீண்ட கால தீர்மானம். எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கலாமா. இப்ப நான் இந்த ஆன்லைன் கிளாஸ் படிப்பிக்கிறதுக்கு ஒரு வெப்கேம் ஒன்று வாங்கி ஒரு 2 நாள் பாவிச்சு பாருங்க. நான் எடுத்த தீர்மானம் முற்றிலும் பிழையே. நான் அதை என்னன்னா ரொம்ப டைம் நான் செலவழிக்கல. கடைக்கு போனேன், அவன் அடிச்சு காட்டினா அதை பார்க்கும்போது நல்லா அடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன், அவ்வளவு விஷயம். ஆனா அந்த தீர்மானம் முற்றிலும் ஃபெயிலியர். ஏன்னா நான் அதை எடுக்க வேண்டியது உண்மையில அது என்ன தீர்மானம், குறுங்கால தீர்மானம், நீண்ட கால தீர்மானம். நீண்ட கால தீர்மானம் அது 1 கிளாஸ் 2 கிளாஸ்க்கு இல்லையே, தொடர்ந்து படிப்பிக்கணும் வச்சுக்கிட்டா அப்ப அது ஒரு நீண்ட கால தீர்மானம். அதனுடைய நன்மை பல கால பகுதிக்கு இருக்க போகுதுன்னா அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் 4-5 கடைகளுக்கு தேடி ஒரு 2 நாள் 3 நாள் மெனக்கட்டு நான் அதை வாங்கியிருக்கணும். பட் நான் அதை எதுவுமே செய்யாம
அந்த தீர்மானத்தை எடுத்தனால அதன் பயன்பாடு இல்லாமலே போயிடுச்சு. அப்ப எடுக்கிற தீர்மானங்கள் அதனுடைய நன்மை, அதுக்கு நீங்க செலவழிக்கிற நேரம் என்பதை பொறுத்து குறுங்கால தீர்மானமா நீண்ட கால தீர்மானம். இப்ப வியாபார கழிவு வழங்குறதா இல்லையா? என்ன தீர்மானம்? கீழ்ஸ்ல எல்லாம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போடுவாங்க தானே. இந்த வாரத்துக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட் அடுத்த வாரத்துக்கு இருக்கும். சொல்லுங்க, இந்த வாரத்துக்கு கொக்கோ கோலாவுக்கு 25% டிஸ்கவுண்ட், அடுத்த வாரம் சொல்லுங்க ஸ்ப்ரைட்டுக்கு 25% டிஸ்கவுண்ட். நீங்க பேர் கேட்கறது 2 கிழமை கழிச்சு அந்த கொக்கோ கோலாவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா? நான் சொன்னா அது போன கிழமை இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் என்ன தீர்மானங்கள்? குறுங்கால தீர்மானங்கள். அப்போ நாங்க அக்கௌண்ட்ஸோட சம்பந்தப்படுத்தினீங்கன்னா பொருளோட விலையை கூட்டுறதா குறைக்கிறதா, இருப்புக்கள் அளவை கூட்டுறதா குறைக்கிறதா, மாறும் கிரயத்தை கூட்டுறதா குறைக்கிறதா, அதெல்லாம் வரும் என்ன தீர்மானத்துக்குள்ள? குறுகிய கால தீர்மானம். வணிகத்தை விஸ்தரிக்கிறதா இல்லையா, புதுசா ஒரு சொத்தை வாங்குறதா இல்லையா, வணிகத்தின் புதிய ஒரு கிளையை ஆரம்பிக்கிறதா இல்லையா, அப்படி எடுக்கிற தீர்மானம் எல்லாம் என்ன தீர்மானம்? நீண்ட கால தீர்மானத்துக்குள்ள வந்து சேரும். இதான் அந்த குறுங்கால தீர்மானம், நீண்ட கால தீர்மானம். சரி, அது சம்பந்தமான ஒரு சார்ட்டிங் கொடுத்துருக்கேன், நீங்க சும்மா பாருங்க. அந்த எண்ணக்கரு படத்தை நீங்க ஒருக்கா பார்த்துக்கோ. ஓகே ரைட், இங்க வாங்க. கீழே பாருங்க, ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு பாருங்க, ஒரு புக்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லை கிரையவியலின் பண்புகள். இந்த எல்லை கிரையவியல் என்பது மார்ஜினல் காஸ்டிங், எல்லை கிரையவியலின் பண்புகள். பொதுவா பாத்தீங்கன்னா எல்லை கிரையவியல்ல, எல்லை கிரையவியல் சப்ஜெக்ட்ல கிரயம் காஸ்ட், காஸ்ட் இங்க இருக்க காஸ்ட். நீங்க எல்லை கிரையவியல் சப்ஜெக்ட்ல கிரயத்தை 2ஆ பிரிப்போம். எல்லை கிரையவியல் சப்ஜெக்ட்ல கிரயத்தை 2ஆ பிரிப்போம். ஒன்று மாறும் கிரயம், வேரியபிள் காஸ்ட். அடுத்தது நிலையான கிரயம், பிக்ஸ்ட் காஸ்ட். எல்லை கிரையவியல் சப்ஜெக்ட்ல, எல்லை கிரையவியல் சப்ஜெக்ட்ல கிரயத்தை 2ஆ தான் பிரிப்போம். நல்ல விலை கொடுங்கோ. இங்க என்ன கிரயம் தந்தாலும் அதை ஒண்ணு மாறும் கிரயம் இல்லைன்னா நிலையான கிரயத்துல கொண்டு போயிடணும். இங்க உற்பத்தி கிரயம், உற்பத்தி அல்லா கிரயம், நிர்வாக கிரயம், விநியோக கிரயம், அந்த மாதிரி கான்செப்டே இங்க கிடையாது. எல்லை கிரையவியல் சப்ஜெக்ட்ல கிரயம் எத்தனை பாரு? 2ஆ தான் பிரிப்போம். ஒண்ணு மாறும் கிரயம், அது நிலையான. இப்ப அது என்ன கிரயமா இருந்தாலும் பரவாயில்ல, இது 2ல ஏதாச்சும் ஒண்ணுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். ஒண்ணு அது நிலையான கிரயமா இருக்கும், இல்ல மாறு கிரயமா இருக்கும். இப்ப உதாரணம் சொல்றேன், கட்டிட வாடகை என்னத்துக்குள்ள வரும்? பொதுவா சொல்ல கட்டிட வாடகை நிலையான கிரயம். உற்பத்தி ஊழியருக்கான சம்பளம் மாறு கிரயம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? மின்சார கட்டணம் மாறு கிரயம், காப்புறுதி கட்டணம் நிலையான கிரயம். எப்படா சரியா சொல்றீங்க? சொல்றேன் சார், விட்டா சரியா வருது என்ன? பரவாயில்ல. மூலப்பொருள் பாவனை மாறுகிறேன், பரவாயில்லையே. இயந்திர பெருமானத்தையும் நீங்க மாறுகிறேன், நிலையானுக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு வரீங்கன்னா நானும் அப்படித்தான் கேட்கிறேன். ஒன்னோட்டு ஒன்று சொல்றீங்களா? சரியா? கட்டிடத்துக்கான காப்புறுதி இல்லையா, வாகனத்துக்கான பெருமானத்தையும் நிலையான, உற்பத்தி இயந்திரத்துக்கான எரிபொருள் செலவு மாறு, உற்பத்தி இயந்திர இயக்குனர் கூலி, உற்பத்தி இயந்திர இயக்குனர் கூலி மாறும். அவர் மெஷினை இயக்குறாருன்னா எத்தனை உற்பத்தி செய்யறாரோ அதுக்கு எப்பதான். ரைட், ஓகே. இப்ப வாங்க, விற்பனை தரகு. விற்பனை தரகு மாறுக்கு ஒவ்வொரு அழகு விற்க வைக்க அவர் கமிஷன் கொடுக்கணும், அது மாறுக்கு. விளம்பரப்படுத்தல் செலவு, ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குமா விளம்பரம் செய்வீங்க, மொத்தமா விளம்பரப்படுத்தல் செய்யுமா மொத்தம். அப்ப அது ஒரு என்ன கிரயமா இருக்கும்? நிலையான கிரயம். அது எப்படி சார் நிலையான கிரயம் மாறு கிரயம் இனங்காண்றது? ரைட், பாப்போம் நம்ம. அப்ப எல்லை கிரையில பொறுத்த மட்டும் கிரயங்களை எத்தனையுமா பிரிப்போம்? 2ஆ தான் பிரிப்போம். சொல்லுங்க, 2 கிரயமும். ஒன்று மாறும் கிரயம், மற்றது நிலையான கிரயம். ஓகே, அந்த போயிடுச்சு வாசிக்கொள்ளுங்களேன். எல்லை கிரையவியலின் பண்புகள் பாருங்க பிள்ளைகள். மொத்த கிரயமானது நிலையான கிரயம், மாறும் கிரயம் என பாகுபடுத்தப்படும். உற்பத்தி பொருள் தொடர்பான தீர்மானம் எடுத்தலுக்கு மாறும் கிரயத்துக்கே முக்கியத்துவம் வழங்கப்படும். நீங்க உற்பத்தி தொடர்பான தீர்மானம் எடுத்தலுக்கு
மாறும் கிரயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். நிலையான கிரயம் காலக்கிரயமாக கருதப்பட்டு அது உருவாகிய காலத்திலேயே முழுமையாக வருமான குற்றில் தாக்கல் செய்யப்பட்டு லாபம் கணிக்கப்படும். நான் பேசுவதை பத்தி அது என்ன காலக்கிரயம். இருப்புக்கள் யாவும் எல்லை கிரயத்தின் அடிப்படையில் அல்லது மாறும் கிரயத்தினை மட்டும் உள்ளடக்கியதா இருக்கும். ஓகே, எல்லா விதமான இருப்புகளும் எல்லை கிரயம் அல்லது மாறும் கிரயத்தை மட்டும் உள்ளடக்கியதா இருக்கு. ஓகே, இதை கவனிச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் இந்த தலைப்பட முன்பக்கம் அடிப்பட்டு நீங்க அடுத்த பக்கம் தலைப்பன் போடுங்க. அடுத்த பக்கம் தலைப்பு போட்டு கொடுங்க. கிரைய நடத்தைக்கேற்ப கிரயத்தை வகைப்படுத்தல். தலைப்படுங்க. கிரைய நடத்தைக்கேற்ப இந்த இடத்துல தலைப்போட்டு கொடுங்க. கிரைய நடத்தைக்கேற்ப கிரயத்தை வகைப்படுத்தல். கிரைய நடத்தைக்கேற்ப கிரயத்தை வகைப்படுத்தல். கிரை நடத்தைக்கேற்ப கிரயத்தை வகைப்படுத்தல். கிரை நடத்தைக்கேற்ப கிரயத்தை ரெண்டாவது தான் பிரிக்கும். ஒன்று நிலையான கிரயம், இன்னொன்று மாறும். ஒன்று பிக்ஸ் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் நிலையான கிரயம், மாறும் கிரயம். இப்ப இந்த நிலையான கிரயத்துக்கும் இந்த மாறும் கிரயத்துக்கும் உள்ள தொடர்பு வடிவ கவனிச்சுக்கொள்ளுங்க. நிலையான கிரயம் மாறும் கிரயம் தொடர்பு. நிலையான கிரயம் மாறும் கிரயம் என்ன தொடர்பு? நிலையான கிரயம் என்று சொல்றது பிக்சட் காஸ்ட் நிலையான கிரயம் அல்லது மொத்த நிலையான கிரயம் ஒண்ணுதான். நிலையான கிரயம் என்று சொன்னாலும் சரி, மொத்த நிலையான கிரயம் என்று சொன்னாலும் சரி, டோட்டல் பிக்சட் காஸ்ட் டிஎஃப்சி. டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவிசி. டிஎஃப்சிக்கும் டிவிசிக்கும் என்ன தொடர்பு? அப்போ நிலையான கிரயம் மாறும் கிரயம் பார்த்தா, நிலையான கிரயம் மாறும் கிரயம் பார்த்தா, நிலையான கிரயம் என்று சொல்றது பிள்ளை உற்பத்தி அல்லது விற்பனை அளவு மாற்றமடைந்தாலும் மாற்றமடையாது கிரயம். உற்பத்தி செய்யற அளவோ அல்லது விற்பனை செய்யற அளவோ மாற்றமடைந்தாலும் அந்த கிரயம் என்ன செய்யாட்டி மாற்றமடையாட்டி அது என்ன கிரயம்? நிலையான கிரயம். எக்கனாமிக்ஸ்ல படிச்ச அதே கான்செப்ட் தான். வெளியீட்டுக்கேற்ப மாற்றமடையாது கிரயம். நீங்க உற்பத்தி செய்யற அளவோ அல்லது விற்பனை செய்யற அளவோ மாற்றமடைய அந்த கிரயத்துக்கு என்ன வராட்டி சொல்லுங்க பிள்ளை? மாற்றம் வராட்டி அந்த கிரயத்துக்கு என்னடா பேர் சொல்லுவோம்? நிலையான கிரயம். இப்ப நம்ம எஸ்சிசில பிள்ளைகள், நம்மளுடைய எஸ்சிசில எதுமா உற்பத்தி என்பது மாணவர்கள். இங்க கிரயங்களும் மாணவர்கள் சார்பாத்தனை கிரயங்கள் வரல, மாணவர்கள் சார்பாத்தனை பிள்ளைகள். இப்ப மாணவர்கள் எண்ணிக்கை கூடுனாலும் சரி, மாணவர்கள் எண்ணிக்கை என்ன செஞ்சாலும் குறைஞ்சாலும் இந்த இடத்துக்கான வாடகைகள் என்ன வராது? மாற்றம் வராது. அப்ப அது ஒரு என்ன கிரயம் சொல்லுங்க? நிலையான கிரயம் தான். இப்ப நீங்க ஒரு ஆடை தொழிற்சாலை நடத்துறீங்க. அந்த ஆடை தொழிற்சாலைக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் வாடகை. 10 ஆடை தச்சாலும் 50,000 வாடகை கட்டித்தாகணும். 100 ஆடைகளை தச்சாலும் 50,000 வாடகை கட்டித்தாகணும். 1000 ஆடைகளை தைக்கிறீங்க, அப்பவும் 50,000 வாடகை கட்டித்தாகணும். இல்ல உற்பத்தியை செய்யல, ஒரு மாதத்துக்கு உற்பத்தியை செய்யல, அப்படியே விட்டுட்டீங்க, இப்பவும் வாடகை என்ன செஞ்சாலும் கட்டித்தாகணும். அப்ப அந்த வாடகை ஒரு என்ன கிரயம்? நிலையான கிரயம். அதான் சொல்லுவோம்
உற்பத்தி அல்லது விற்பனை அளவு மாற்றமடைந்தாலும் மாற்றமடையாத கிரைனா என்ன கிரைய சொல்லுங்க? நிலையான கிரை. இதுக்கு உதாரணம்னா அந்த கட்டடத்துக்கான வாடகை, உற்பத்தி முகாமையாளர் சம்பளம், அவருக்கெல்லாம் பிக்ஸ்டா ஒரு சேலரி கொடுப்பாங்க. உற்பத்தி அளவுகள் கூடினாலும் அவருக்கான சேலரி அதே அளவு தான். காப்புறுதி கட்டணங்கள், விளம்பர கட்டணம், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிள்ளைகள் காலத்துக்கு ஏற்ப செய்யற கொடுப்பனவு தானே. இப்ப மந்த்துக்கு இவ்வளோ, இப்ப இயற்கை இவ்வளோ, அந்த காலத்துக்கு ஏற்ப செய்யற கொடுப்பனவுகள்னால தான் இந்த நிலையான கிரயம் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு காலக்கிரயமா. நிலையான கிரயத்தை சொல்லுவாங்க ஒரு காலக்கிரயம், ஒரு டைம்லி கொஸ்டின் சொல்லு. மாறுகிறேன்னா மாறி உற்பத்தி அல்லது விற்பனை மாற்றமடைகிற வீதத்துக்கு ஏற்ப கிரயமும் மாறுதுண்டா அது என்ன கிரயம்? மாறுது. உற்பத்தி அல்லது விற்பனை மாற்றமடைகிற வீதத்துக்கு ஏற்ப மாற்றமடைகிறதா மாறுகிறது. இப்ப உதாரணத்துக்கு மூலப்பொருளுக்கான செலவு, நீங்க உற்பத்தியை கூட்டணும்னா மூலப்பொருளுக்கான செலவையும் கூட்டித்தானே ஆகணும். உற்பத்தியில ஈடுபடுற நேர்கூலி, உற்பத்தியில நேரடியாக ஈடுபடுற ஊழியருக்கான கூலி, உற்பத்தி அளவு கூட கூட இனி அவருக்குரிய கூலி அளவு என்ன செய்ய கூடும். இதெல்லாம் மாறும் கிரயமா. உற்பத்தி அளவு மாற்றமடைய அல்லது விற்பனை அளவு மாற்றமடைய அதுக்கேற்ப விகித சமமாக மாற்றமடைய என்ன கிரயம்? மாறிக்கிறேன் சொல்லுங்க. ஒரு உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீ பண்ணக்கூடிய உதாரணம் போடுற வெளியீடு Q1 போடுவோமா? குவான்டிட்டி வெளியீடு TFC வெளியீடு 0 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உற்பத்தி இல்லை. உற்பத்தி இல்லைனாலும் கூட நிலையான கிரயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுல நிலையான கிரயத்தின் பண்பு வெளியீடு 0 இருந்தாலும் நிலையான கிரயம் இருக்கு 3000. ஒரு உதாரணத்துக்கு 3000. இப்ப வெளியீடு அதிகரிச்சு கொண்டு வாரீங்க. வெளியீடு அதிகரிச்சு கொண்டு வாரீங்க பிள்ளைகள். வெளியீடு 1 2 3 4. இப்ப வெளியீட 1 2 3 அப்படியே அதிகரிச்சு கொண்டு வரோம். 10 வரைக்கும் வந்துட்டு வெளியீடு. அப்பவும் எவ்வளவு நிலையா நிக்கிறோம்? 3000 தான். 3000 தான். 3000 தான். 3000 எவ்வளவு வரும்? நீங்க 100 உருவாக்குனாலும் 3000 தான். அப்படியே கூட்டிட்டு போனாலும் எவ்வளவு இருக்கும்? 3000. அப்ப இதுல இருந்து என்ன விலையை கொள்றீங்க? வெளியீட்டில் என்ன ஏற்பட்டாலும் மாற்றம் ஏற்பட்டாலும் நிலையான கிரயத்தில் என்ன வராது? மாற்றம் வராது. அந்த கிரயம் மாறாது. அதனாலதான் அதுக்கு பேரே வந்திருக்கு. என்ன கிரயம்? கிரயம் எப்படி இருக்கு? நிலையா இருக்கு. அதனால அதுக்கு பேர் நிலையா இருக்கு. பிக்ஸட் காஸ்ட். அங்க உற்பத்தி மாற்றமடைய அல்லது வெளியீடு மாற்றமடைய அதுக்கேற்ப மாற்றமடையாத கிரயத்துக்கு தான் நாங்க பேர் சொல்லுவோம். என்ன கிரயம்? நிலையான கிரயம். அந்த நிலையான கிரயம் என்பது அர்த்தம். இப்ப இந்த நிலையான கிரயத்தின் உப வடிவம், அது நம்ம நிலையான கிரயத்தின் உப வடிவம் இதுக்கான கோடுக்கு எப்படி வரும்? நிலையான கிரை கோடு. நிலையான கிரை கோடு நம்ம ஏற்கனவே இருக்கோம். இது கிரயம், இது கிரயம், இது வெளியீடு. அப்ப கிரயத்துக்கும் வெளியீட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? வெளியீடு 1 2 3 4 அப்படியே அதிகரிச்சு கொண்டு போனாலும் அந்த கிரயத்துல என்ன இல்லை? மாற்றம் இல்லை. கிரை எவ்வளவு சொல்லுங்க? அதே 3000 வருதுண்டா. அப்ப நிலையான கிரயம் எப்படி வரும்? கிடையத்துக்கு சமாந்தரமா. TFC. வெளியீடு கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் அந்த கிரயத்துக்கு என்ன வராது போல மாற்றம் வராட்டி அது என்ன கிரயம் அடையாளப்படுத்தப்படும்? நிலையான கிரயம் அடையாளப்படுத்தப்படும். இதான் போல நிலையான கிரயம் என்று அர்த்தம். அப்ப விளைச்சப்பறம் நிலையான கிரயம் என்றா என்னவா? நிலையான கிரயம் என்றா உற்பத்தி அல்லது விற்பனை அளவு என்ன செய்ய? மாற்றமடைய இந்த கிரயம் மாறாம இருக்கும். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அப்ப இந்த கிரயம் மாறவே மாறாதா? அப்ப இந்த கிரயம் மாற்றமே அடையாதா? கிரயம் என்ன செய்யலாம்? மாற்றம் அடையும். இந்த இடத்துக்கான வாடகை மாறும், சொத்துக்களுக்கான காப்புறுதி கட்டணம் மாறும். ஆனா அது வெளியீட்டுக்கு ஏற்ப மாறாது, அது விற்கிற அளவுக்கு ஏற்ப மாறாது. வேறு ஏதாச்சும் காரணியால மாறலாம். அதிக அளவு பணவீக்கம் இருக்கு புழக்கத்துல, சரியான மாதிரி விலைவாசியெல்லாம் கூட்டிட்டு போகுது. அப்ப கட்டிட உரிமையாளர் என்ன செய்வார்? வாடகையை கூட்டுவார். அவர் வாடகையை கூட்டினதுக்கான காரணம் நாம உற்பத்தி அதிகரிச்சதுனால இல்ல, என்னத்தின் காரணமாக? பணவீக்கத்தின் காரணமா. அப்ப நிலையான கிரயம் மாறலாம். ஆனா அது என்னத்தினால மாறும்? வெளியீட்டுக்கு ஏற்ப அல்ல, வேறு ஏதேனும் காரணிகளால் அது மாறும். ஆனா வெளியீட்டுக்கு ஏற்ப என்ன செய்யாது? மாறாது. நீங்க பார்க்கணும்,
கிரயம் நிலையா இருக்குதா கிரயம் மாறுதான்னு சொல்லி எதுக்கேற்ப பார்க்கணும், வெளியீட்டுக்கேற்ப, விற்பனை செய்யற அளவுக்கேற்ப, அப்படிதான் நீங்க பார்க்கணும். நிலையான கிரயம். இந்த நிலையான கிரயத்தின் உபவடிவம் என்ன, அதனுடைய உபவடிவம் அழகு நிலையான கிரயம். சொல்லுவாங்க அழகு நிலையான கிரயம். அதனப்ப அழகு நிலையான கிரயம் அப்படி யூனிட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். சொல்லுங்க யூனிட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், யூஎஃப்பி. நாம பொருளியல படிச்சிருக்கோம் சராசரி நிலையான செலவு, எவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், ஏஎஃப்சி. அத இங்க சொல்லுவோம் அழகு நிலையான கிரயம், யூனிட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அப்ப என்ன பண்ண அழகு நிலையான கிரயம் என்றா, மொத்த நிலையான கிரயத்தை அந்த வெளியீட்டால் என்ன செய்யுங்க, பிரிங்க. ஒரு அழகுக்கு எவ்வளவு நிலையான கிரயம். அப்ப எப்படி எடுத்தீங்க சொல்லுங்க, சமன்பாடு அழகு நிலையான கிரயம் சமன் சொல்ல மொத்த நிலையான கிரயத்தை பிரிச்சுடுங்க. என்னத்தான சொல்லுங்க, வெளியீட்டின் அளவா. அப்ப டி யூ எஃப் சி சமன் டிஎஃப்சி பிரிங்க. என்ன தரப்பு, குவான்டிட்டிக்கு. அப்ப அப்படி பிரிச்சுனா இருக்கலாமா, எங்க சொல்லுங்க அப்படி இல்ல. அப்புறம் என்ன போட்டுக்கிறேன், ஏ எஃப் சி சொல்லுங்க. அப்ப ஏஎஃப்சி எப்படி வரும், அழகு நிலையான கிரயம் எப்படி வரும், என்னன்னா யூஎஃப்சி யூனிட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். சொல்லுங்க 3000 பூஜ்ஜியத்தால பிரிச்சா டேஷ், 3000 ஒன்னால பிரிச்சா 3000, 3002 பிரிச்சா 1500, 3003 பிரிச்சா 6, 3004 பிரிச்சா 7, 3010 பிரிச்சா. அப்ப என்ன நடக்குது, வெளியீடு என்ன செஞ்சு கொண்டு போக, அதிகரிக்க அதிகரிக்க அழகு நிலையான என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டே போ. அது சீராக குறைந்தானே, சீராக குறையும். ஆனா ஒருபோது என்னத்துக்கு போகாது, பூச்சியத்துக்கு போகாது. என்னமா ஒருபோது என்னத்துக்கு போகாது, பூச்சியத்துக்கு போகாது. அப்ப அழகு நிலையான எப்படி வரும், அதுல கோடு பாருங்களேன். அளவிட அவசியம் இல்லை, நோமலை தெரிஞ்சால் எப்படி வரும். என்ன வடிவம், என்ன வடிவம், செவ்வக அதிபரவழி. என்ன வடிவம், செவ்வக அதிபரவழி. அவ்வளவுதான், இது போது நமக்கு. நீ இதுல போடு ரொம்ப விஷயம் போட மாட்டாங்கன்னு, ஒரு 2 எம்சிக்கு வரப்போகுது. அந்த 2 எம்சிக்கும் இதுல வாரது சரியான பொருள். இது நாங்க எல்லைக்கிறையுமே ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் தொடங்குது. எல்லைக்கிறை இதெல்லாம் தாண்டி பாருங்க, அங்கதான் சமன்பாடே தொடங்குது. இது அதுக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்கள் சொல்லிட்டு போறேன். அப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி வாரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா சரியான குறை. அதுக்குன்னு தெரியாம போகிறது சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு கடமை இருக்கு. அப்ப மொத்த நிலையான கிடையத்துக்கு சமாந்தரமாகவும் அழகு நிலையான எப்படி இருக்கும், செவ்வக அதிபர வழியா மேலிருந்து கீழ்க்கும். அப்ப தொடர் விளைச்சா அப்ப மொத்த நிலையான கிரையா அதன் உப வடிவம் சொல்லுங்க என்னது, அழகு நிலையான கிரை. இதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்துட்டு வந்து என்னமா மாறு கிரயம் என்றா, மாறு கிரயம் என்றா வெளியீட்டுக்கேற்ப என்ன செய்யும், மாற்றம் அடைகிற கிரையம் தான் மாறுகிறது. வெளியீட்டுக்கேற்ப அல்லது விற்பனை செய்ற அளவுக்கேற்ப விகிதாசரமா மாற்றம் அடைகிறது. அது எப்படி மாறும், விகிதாசரமா மாறுபடுது. அதெல்லாம் விகிதாசரமா மாறுமெண்டா, விகிதாசரமா மாறுமெண்டா இல்ல பாத்துக்கோ. வெளியீடு கியூ டிவிசி, டிவிசி மொத்தம் மாறுங்கிறையும். வெளியீடு பூஜ்ஜியம் என்றா மாறுங்கிறையும் பூஜ்ஜியம். உற்பத்தி நடக்கலன்னா அங்க உழைப்புக்கோ மூலப்பொருளுக்கோ செலவு வர போறது இல்ல. வெளியீடு ஒன்னா இருந்தா மாறுங்கிறையும், வெளியீடு ஒன்னா இருந்தா மாறுகிறை நடக்கும். வெளியீடு முதலாவது வெளியீட்டின் போது மாறுகிறை வருது, முதலாவது வெளியீட்டின் போது மாறுகிறை வருது. நாங்க எடுத்துக்கிறோம் ஒரு அது ஒரு 3000 போட்டுக்கோ, 3000 முதலாவது வெளியீட்டு மாறுகிறை 3000. சின்ன எடுக்குமா, முதலாவது வெளியீட்டு மாறுகிறை 300. ரெண்டாவது வெளியீடு வரும்போது மாறுகிறை 600. மூணாவது வெளியீடு வரும்போது மாறுகிறை 9. நாலாவது வெளியீட்டுக்கு எவ்வளவு வரும், அந்த பெட்டனை பிடிச்சிருங்க பாருங்களேன். முதலாவதுக்கு எவ்வளவு 300, ரெண்டாவதுக்கு 600, மூணாவதுக்கு இப்போ அது எப்படி மாறிட்டு போகுது, ஒரு விகித சமமத்தனை மாறிட்டு போகுது. பாருங்க, நீங்க சும்மா ஐடியா பண்ணீங்கன்னா 1ல இருந்து 2 வந்தா எத்தனை மடங்கு மாற்றம், 1 to 2 2 மடங்கு. அது 2000 பேருக்கு வரும். அப்ப இது பாருங்க, இது 300 எத்தனை பேருக்குன்னா 2000 பேருக்கு. 1ல இருந்து 4 வந்தா அப்ப 1 எத்தனை பேருக்கு 4 வரும், 4000 பேருக்கு. இதே பாருங்க 300ல இருந்து 1000 பேருக்கு எத்தனை பேருக்கு. அப்ப அந்த விகித சமூகமா
இதான் மாறுகிறது. வெளியீட்டின் அல்லது விற்பனை அளவின் விகித சம மாற்றத்துக்கு ஏற்ப கிரையும். சரி, வெளியீடு 10, இனி எவ்வளவு எஸ் பண்ணலாமே உங்களுக்கு? முதலாவது அலைக்கு 300, 600, 900 அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்ப இங்க எவ்வளவு வரப்போகுது? 3000. எப்படி மாறுபடு? இதுதான் மாறு. அப்ப வெளியீட்டின் மாற்றத்துக்கேற்ப விகித சமமாக மாற்றமடைய இருக்கிறேன்னா என்ன கிரை சொல்லுங்க? மாறுக்கிறை. அப்ப மாறுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா எப்படி ஒரு மாறுக்கிறை கோடு? மாறுக்கிறையத்தின கோடு கேட்டீங்கன்னா இந்த மாறுக்கிறை கோடு பிள்ளை இது அதே மாதிரி வரும். வெளியீடு கிரையும். அப்ப வெளியீட்டுக்கும் கிரயத்துக்குள்ள தொடர்பு எடுத்தீங்கன்னா அப்ப வெளியீடு வெளியீடு என்ன இருந்தா 0 இருந்தா மாறுகிறையும் என்ன இருக்கும்? 0. வெளியீடு என்ன செய்ய அதிகரிக்க அதிகரிக்க மாறுகிறையும் என்ன செஞ்சு கொண்டு போகுது? அதிகரிச்சு கொண்டு போகுது. அந்த ரேஷியோ பாருங்க, மாறுதான் மாறு இல்லையா? என்ன ரேஷியமா? 1 300 என்ன ரேஷியோ? 1க்கு 300. 4 1200 என்ன ரேஷியோ? 1க்கு 300 தான் வரும். 10 3000 என்ன ரேஷியோ? 1க்கு 300 தான் வரும். அந்த ரேஷியோல மாற்றுது. அதான் விகித சமமா மாறுதுன்னு அர்த்தம். அப்ப இதனுடைய கோடு 0 தளத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழே இருந்து மேல போகுது. இப்படி போகும்போது TBC இப்படிதான் வரும். எக்கனாமிக்ஸ்ல மாறுகிற கோடு எப்படி ஆச்சு? நான் இருக்கா இந்த சைடு போனா இருக்கா? அது கிடையாது. இங்க கோடு போகும் 0 தளத்துல ஆரம்பிச்சு கீழே இருந்து மேல. அதுக்கு என்ன காரணம் கேட்டா அங்க முக்கியம் எப்படி மாறுது? விகித சமமா தானே மாறிட்டு போகுது. அப்படியே வாங்க இந்த உபவடிவம் மாறுகிரயத்தில் உபவடிவம் சொல்லுங்க. அழகு மாறும் கிரயம். என்னமா அழகு மாறும் கிரயம்? யூனிட் வேரியபிள் காஸ்ட். யூனிட் வேரியபிள் காஸ்ட் UVC. எப்படி எடுக்கும் அழகு மாறுகிற சொல்லுங்க? ஒரு அழகு மாறுகிற எப்படி எடுப்போம்? அழகு மாறும் கிரயம் சம மொத்த மாறும் கிரயத்தை பிரிச்சு வெளியிட்டார். எப்படி அவர் அழகு மாறுகிறேன்? UVC. TVC பிரிங்க QR. பிரிச்சிருக்குமா? அழகு மாறுகிறேன் UVC. பூச்சியத்தை பிரிச்சா 300 ஒன்னால பிரிச்சா 300, 600 2ஆல பிரிச்சா 300, 900 3ஆல பிரிச்சா 300, 1200 4ஆல பிரிச்சா 300, 3000 10ஆல பிரிச்சா. அப்ப இதுல இருந்து என்ன விலை கொள்றோம்? அழகு மாறுகிறையம். அழகு மாறுகிறையம் மாறு. அழகு மாறுகிறையம் எப்படி இருக்கும்? மாறாது நிலையா. மொத்த மாறுகிறையம் மாறும், அழகு மாறுகிறையம் சேர்ப்பு மாறாது நிலையா இருக்கும். அப்ப அதுக்கான கோடு எப்படி வரும்? அழகு மாறுகிறையம் சொல்லுங்க. கிரையம் வெளியீடு அழகு மாறுகிறையம் கொடுத்தீங்கன்னா இரடா ஒரு அழகு மாறுகிறையம் 300 தானே பிள்ளை. அப்ப அந்த 300 இப்படிதான் போகும். 300 ரூபாய் யூனிட் வேரியபிள் காஸ்ட். அப்ப எந்த கோடு ஒரே மாதிரி இருக்கு? மொத்த நிலையான கிரைய கோடு சொல்லுங்க. அழகு மாறுகிறை கோடு உண்டு. அதுக்கு என்ன அது ரெண்டு ஒண்ணா இல்லை. பட் கோடுகள் அப்படிதான் வருது சார். அப்ப அழகொன்றுக்கான மாறுங்கிறையும் அழகொன்றுக்கான மாறுங்கிறையும் என்ன செய்யாது? புரியுங்க. அழகொன்றுக்கான மாறுங்கிறையும் மாறாது நிலையா. மொத்த நிலையான கிரை என்ன செய்யாது? மாறாது நிலையா. இதான் அந்த 4 கிரைகள். வாங்க திருப்பி இருக்கா. நிலையான கிரையும் வெளியீட்டுக்கு ஏற்ப என்ன செய்யாது பிள்ளை? மாற்றம் அடையும். வெளியீடு 0 இருந்தா நிலையான கிரை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த நிலையான கிரை தானே மொத்த கிரையமா இருக்கும். வெளியீடு என்னவா இருந்தா? 0 இருந்தா 0 வெளியீட்டின் மொத்த கிரையம் என்பது எது? 0 வெளியீட்டின் மொத்த கிரையம் என்பது எது? நிலையான கிரை. ஏன்னா வெளியீடு 0 இருந்தா மாறுகிறை இருக்கமா? இல்லை. ஆனா வெளியீடு 0 நிலையான கிரை இருக்கா? அப்ப மொத்த கிரைன்றது எதை சேர்த்தா வரும்? TFC-யையும் TVC-யை சேர்த்து தருமா? TC வரும் மொத்த கிரையும். 0 வெளியீட்டின் மொத்த கிரையம் என்பது அது என்ன காணப்படும்? நிலையான. அப்புறம் அந்த நிலையான கிரயத்துல என்ன இல்லை? மாற்றம் இல்லை. ஆனா என்ன கிரயத்துல மாற்றம் இருக்கு? மாறும் கிரயத்துல மாற்றம்.
மொத்த நிலையான கிரயத்தை வெளியீட்டால பிரிச்சா அழகு நிலையான கிரை வரும். மொத்த மாறு கிரயத்தை வெளியீட்டால பிரிச்சா அழகு மாறு கிரை வரும். குயிக்கான வரைபடம் எல்லாம் கீறி கொடுங்களே. குயிக்கா வரைபடம் எல்லாம் கீறி கொடுங்க. நாம் இன்னும் எல்லை கிரவியல் சப்ஜெக்டுக்கு வரல. இதுக்கு பிறகுதான் அந்த விஷயமே இருக்கு. நிலையான உற்பத்தி அல்லது விற்பனை. உற்பத்தி அல்லது விற்பனை உற்பத்தி அல்லது விற்பனை அளவானது மாற்றமடைந்தாலும் கூட கிரயத்தின் மாற்றம் ஏற்படாதிருப்பின் நிலையான கிரயம். உற்பத்தி பூச்சியமாக காணப்படும் போது மொத்த கிரயமானது மொத்த நிலையான கிரயம். உற்பத்தி பூச்சியமா இருக்கும் போது மொத்த கிரயமானது மொத்த நிலையான கிரயத்துக்கு சமனானது. உதாரணம் குறிச்சுக்கோங்கம்மா. கட்டட வாடகை, காப்புறுதி இறை, முகாமையாளர் சம்பளம், அப்படின்னு எழுதி கொடுங்க. இயந்திர பெருமான தேய்வு, வரி கொடுப்பனவுகள், இறை கொடுப்பனவு, வரி இறை கொடுப்பனை, வரி இறை, சரி. இப்ப அந்த அட்டவணை போட்டு கொடுங்க. வெளியீடு அல்லது செயற்பாட்டு மட்டமா? செயற்பாட்டு மட்டம்னா அது உற்பத்தி அளவை. மொத்த நிலையான கிரையும் அழகு நிலையான கிரையும் அதை பிறகு நிரப்பிக்கலாம். முதல்ல மொத்தத்தை முடிக்கும். வெளியீடு 0, TFC 3000. அப்புறம் வெளியீடு 1, 2, 3, 4 அப்படியே அதிகரிச்சுட்டு வாங்க. வேணா அந்த 4வது தவிர்த்து டேரக்டா 10 போடுது. ஏன்னா 10 4 போட்டு அது கீழே 10 காட்டுது, பிரச்சனை இல்லை. ஆனா மொத்த நிலையான அதே 3000 தான். சரிங்களா? ஓகே. அப்ப அதுக்கான போட கீழே கீழே குயிக்கான 4 போட கீழே கொடுங்க. அழகு கிடையாது. சரி தாங்க. கூடுதலான கணக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வைஸ் வருது. கதை வடிவில் கணக்கு. ஏதாவது ஒரு ட்ரிப் ஒன்று போக போறாங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு வர செலவுகள் கொஞ்சம் கொடுத்துட்டு இதுல எது நிலையான செலவு, எது மாறும் சார். சில பிள்ளைகள் ஒரு கருத்தரங்க ஒண்ணு செய்யறாங்க. அந்த கருத்தரங்க என்ன நிலையான செலவு, என்ன மாறும் சார். அப்ப கொஞ்சம் வித்தியாசமான வினாக்கள் பிறகு அப்படித்தான் வரும். எல்லாத்துக்குமே உற்பத்தி அழகுனே வராது. அதனால நான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், செயற்பாட்டு மட்டம். செயற்பாட்டு மட்டத்துக்கு ஏற்ப மாற்றமடையாத கிரயம் மாறு கிரயம், செயற்பாட்டு மட்டத்துக்கு ஏற்ப மாற்றமடையாத கிரயம் நிலையான கிரயம். சரிங்களா? ஓகே. இப்ப அதனுடைய கோடலா கிரெடிக்கு தானே. ரைட். வாங்க அடுத்த பக்கம். படிமுறை கிரயம், அரை மாறு கிரயம். படிமுறை கிரயம், அரை மாறு கிரயம்.
அதை நம்ம படிமுறை கிரயம்டா, படிமுறை கிரயம் என்று சொல்றது பிள்ளை. அந்த கிரயம் பாத்தீங்கன்னா வடிவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள போதும். படிமுறை கிரயம் படிமுறை கிரயம் பாருங்க எப்படி வரும். அப்ப நம்ம என்ன பாருங்க, ஒரு நிலை வரைக்கும் நிலையா இருக்கா, திருப்பி மாறுது. அப்புறம் நிலையா இருக்கா, அப்புறம் மாறுது. அப்புறம் நிலையா இருக்கு, அப்புறம் மாறு. படிமுறை நிலையான கிரயம்டா, அந்த நிலையான கிரயம் படிமுறை கிரயம்டா, ஒரு நிலை வரைக்கும் நிலையா இருந்து அப்புறம் அதிகரிச்சு திருப்பி நிலையா இருந்து அப்புறம் அதிகரிச்சு திருப்பி நிலையா இருந்து அதிகரிச்சு ஒரு ஒரு ஸ்டெப் மார்க்கல் இருக்கு. அதனால அது பேர் நினைக்கிறேன் படிமுறை கிரயம். அதுக்கு அடுத்து பாருங்க அரை மாறும் கிரயம். அரை மாறும் கிரயம் தான். மாறும் கிரயம் என்ற பிள்ளை அரைவாசி மாறும். அரைவாசி நிலையா இருக்கு கிரயம். வெளியே பாத்தீங்கன்னா ஒரு நிலை வரைக்கும் நிலையா இருந்து அப்புறம் அதிகரிச்சு சரிங்களா. ஒரு நிலை வரைக்கும் கிரை எப்படி இருக்கும், நிலையா இருக்கும், பிக்ஸ்டா இருக்கும். அப்புறம் வெளியீடு கூட கூட கிரையும் கூடும். அதான் அரை மாறி வரைபடம் போடுவோம்.
படிமுறை கிரயம் பாருங்க, அதையும் மாறும் கிரயம். ஒரு நிலை வரைக்கும் கிரயம் நிலையா இருந்து அதுக்கு கூட மாற்றம் அடைந்து கொண்டு போது அரை மாறுக்குது. பாருங்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பாருங்க, இது வெளியீடு, இருக்கிறது வெளியீடு குவான்டிட்டி இருக்கிறது 10,000, வெளியீடு 10,000 போது கிரயம் 10,000, வெளியீடு 20,000 போது கிரயம் 10,000, வெளியீடு 30,000 போது கிரயம் 10,000, வெளியீடு 50,000 போது கிரயம் 20,000, வெளியீடு 100 வரும்போது கிரயம் 80,000. என்ன கிரயம் கொடுத்துட்டு என்ன கிரயம் கேட்டா, இது வந்து ஏனும் பொருளுக்கான கிரயமா? அப்ப இது எவ்வகை கிரயத்துக்குள்ள உள்ளடக்கும்? நிலையான கிரயமா, மாறும் கிரயமா, அழகு நிலையான கிரயமா, அழகு மாறு கிரயமா, படிமுறை கிரயமா, அரை மாறு கிரயம்? பாருங்க, 10, 20, 30 இது வரைக்கும் கிரை எப்படி இருக்கு சொல்லுங்க? நிலையா இருக்கு. இது வரைக்கும் நிலையா இருக்கு, இது வரைக்கும் நிலையா இருக்குன்னு அர்த்தம். 30வது வெளியீடு வரைக்கும் நிலையா இருக்கு. அதுக்கு பிறகு 40, 50 கூட கூட கிரை என்ன செய்யுமா? கூடு தானே. 20 கூடுது, 30 கூடுதுன்னா அப்ப என்ன கிரை? அரை மாறும் கிரை. அது அறவாது. ஒரு எல்லை வரைக்கும் நிலையா இருந்து அப்புறம் மாற்றம் அடைகிற கிரையும் அதான் அரை மாறு கிரையும். ஓகே, வாங்க அடுத்து எல்லை கிரையும். எல்லை கிரையும் மார்ஜினல் காஸ்ட். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லை கிரையும் மார்ஜினல் காஸ்ட். எல்லை கிரையும் மார்ஜினல் காஸ்ட். ஏன் பண்ணிக்கணும்? இந்த எல்லை கிரையும் என்பது என்ன? எல்லை கிரையும் பொருளியலை படிச்சு அதே தேதிக்கு எல்லை கிரையும் படிக்கணும். பொருளியலை படிச்சு அதே வாழ்க்கை எல்லை கிரையும் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் எல்பி வெளியீட்டினை மேலும் ஒரு அலகால் மாற்றி அமைக்கும் போது, சொல்லுங்க, வெளியீட்டினை மேலும் ஒரு அலகால் மாற்றி அமைக்கும் போது மொத்த கிரயத்தில் ஏற்படுற மாற்றம் அல்லது மொத்த மாறும் கிரயத்தில் ஏற்படுகிற மாற்றம் தான் என்ன கிரயம்? எல்லை கிரயம். எல்லை கிரயம் வேண்டாம். வெளியிட்ட மேலும் ஒரு அலகு அதிகரிக்க எவ்வளவு மேலதிகமா கிரையாகும்? வெளியீட்டை மேலும் ஒரு அலகு அதிகரிக்கும் போது மொத்த கிரையை எவ்வளவு மாறுபடு? கியூ போடுறோம். TFC TBC வெளியீடு பிள்ளைகள் 0, 1, 2, 3, 4, 5 விளையாடுவோம். TFC அதே 3000 கொடுக்குமா? 3000 அதுல மாற்றம் இருக்குமா? இதுல மாற்றம் இருக்காது. அப்ப அது அதே 3000.
சரி வெளியில 10 வச்சுக்கோமா, அப்ப அதுவும் அப்பயும் 3000 தான். டிவிசி மாறுமா மாறாதா? மாறும். எப்படி மாறும்? விகித சமம் மாறுமே. பூச்சிய வெளியிட்ட டிஎஃப்சி 0. முதலாவது வெளியீட்டுல 1000, அப்புறம் 2வது வெளியீட்டுக்கு 2000, 3வது வெளியீட்டுக்கு 3000, 4 வெளியீட்டுக்கு 4000. அது விகித சமா தானே போகும். 5 இருந்தா 5000, 10 இருந்தா 10,000. இதான் டிவிசி. இப்போ இந்த டிஎஃப்சியும் டிவிசியை சேர்த்து என்ன வரும் சொல்லுங்க? டிசி. சொல்லுங்க இப்போ 3000 பூச்சி கடவுள் 3000, 4000, 5000, 6000, 7000, 8000. சொல்லுங்க 13,000. இப்ப உங்களை கணிக்க சொல்லியிருக்காங்க எல்லை கிரயம் மார்ஜினல் கொஸ்ட கணிக்குவான். என்ன எல்லை கிரயம்? வெளியீட்டினை மேலும் ஒரு அலகு அதிகரிக்கும் போது மொத்த கிரயத்தில் ஏற்படுற மாற்றம். மொத்த கிரை எவ்வளவு மாறுது அல்லது மாறுக்கிரை எவ்வளவு மாறுது? மொத்த கிரைய மாற்றமும் மாறுக்கிரை மாற்றமும் சமன்தான். இங்க பாருங்க, பார்த்து தெளிவா பதில் சொல்லுங்க. எவ்வளவு மாறுக்கிரை மாறுது? 1000. எவ்வளவு மொத்த கிரை மாறுது? 1000. எவ்வளவு மாறுக்கிரை மாறுது? 1000. எவ்வளவு மொத்த கிரை மாறுது? 1000. எவ்வளவு மாறுக்கிரை மாறுது? 1000. எவ்வளவு மொத்த கிரை மாறுது? ஏன்னா மாறுங்கிறைய மாற்றமும் மொத்த கிரைய மாற்றமும் சமனா இருக்கும். காரணம் நிலையான கிரயத்துல என்ன இல்ல, மாற்றம் இல்லை. அப்ப மொத்த கிரயம் மாறுது, மாறுங்கிறையத்தினால தானே. நான் படிச்சிருக்கோம் பொருள் இல்லடா. மொத்த கிரைய கோட்டின் போக்கு எதனால் தீர்மானிக்கப்படும்? மாறும் கிரயத்தால். அப்ப எல்லை கிரயத்துக்கு 2 சமன்பாடு இருக்குமா? எம்சி சமன் எம்சி சமன் ஒரு சமன்பாடு வெளியீடு மாற்றத்தின் மேல் டெல்டா கியூவின் மேல் டெல்டா டி. என்ன டெல்டா டிசி? என்ன? மொத்த கிரைய மாற்றம். அப்ப மொத்த கிரைய மாற்றத்தை என்ன தடுப்பீங்க? வெளியீடு மாற்ற தடுப்பீங்க. அல்லது எல்லை கிரைய எம்டி சமன் டெல்டா கியூவின் மேல் டெல்டா என்ன வருது? டிவிசி. மொத்த மாறும் கிரைய மாற்றத்தை பிரிங்க என்னத்தால? வெளியீட்டின் மாற்றத்தை. பிரிச்சு பார்ப்போமா? வாங்க வெளியே இருக்கும். சரி, குயிக்கா எவ்வளவு வெளியீடு மாறுது? 1. எவ்வளவு மொத்த கிரை மாறுது? 1000. மாறுகிறை எவ்வளவு மாறுது? எப்படி 2 ஒண்ணுதான். அப்ப பிரிங்க. மொத்த கிரை மாற்றம் எவ்வளவு? 1000. வெளியீடு மாற்றம் எவ்வளவு? 1. அப்ப 1000 1ஆல பிரிச்சா சொல்லுங்க 1000. அப்ப எல்லை கிரை 1000. சரிங்களா? அடுத்து வாங்க. 1வது 2வது எவ்வளவு வெளியீடு மாற்றம்? 1. எவ்வளவு மொத்த கிரை மாற்றம்? 1000. அப்ப 1000 1ஆல பிரிச்சா 6. ஆரம்பத்துல திருப்பி அதே தானே வரும். 1 1000. அப்ப பிரிச்சா வரும் 6. 1 1000 பிரிச்சா 6. 1 1000 பிரிச்சா 1000. இங்க 8000 13,000. எவ்வளவு மொத்த கிரை மாற்றம்? சொல்லுங்க. 5000. எவ்வளவு வெளியீடு மாற்றம்? 5. அப்ப 5000 5000 எவ்வளவு வரும்? அப்ப இதுல என்ன விலைக்கு கொள்றீங்க? எல்லை கிரயம் மாறுதல் மாறவியல். ஐயோ ஆமி, பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பசியா? ஆமா சொல்லுங்க. பசியா? அதுவும் சொல்ல அவ்வளவு பசிட்டே இருக்கும். பாக்குறது பார்த்த உடனே மாற போறது இல்லை. அப்ப எல்லை கிரயத்துல என்ன இல்ல சொல்லுங்க? மாற்றம் இல்லதான். சரி, இப்ப எல்லை கிரயத்துல மாற்றம் இல்லைன்னா நல்லா கவனிச்சுக்கணுதல்ல. நம்ம பொருளில படிச்சு எம்சி கோடு ஞாபகம் இருக்கா? மேலிருந்து கீழே வந்து கீழே இருந்து மேல கூட்டு தானே எல்லை உற்பத்தி கோடு மறுபடியும். அப்ப இங்க அப்படியே வரப்போகுது கோடு இல்ல. கோடு இங்க இப்படி இருக்கும், மேற்கோட போகும். சரி, இதை கணிக்குவாங்க. அழகு மாறிக்கரை யூனிட் வேரியபிள் கோஸ்ட். யூவிசி எவ்வளவு கணிக்க? யூவிசி யூனிட் வேரியபிள் கோஸ்ட். எப்படி ஒரு யூனிட் வேரியபிள் கோஸ்ட்? டிவிசியை வெளியிட்டால பிரிச்சு பூச்சியத்தை பிரிச்சா டேஷ். 1000 1ஆல பிரிச்சா 1000. 2000 2ஆல பிரிச்சா 3000 3ஆல பிரிச்சா 4000 4ஆல பிரிச்சா
10,000 10,000 6. அப்ப இது எப்படி இருக்கு? அப்ப என்ன தொடர்னா எதுவும் எதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமம். யூபிசியும் அப்போ அலகு மாறும் கிரயம் என்பது எல்லை கிரயத்துக்கு சமம். இதெல்லாம் மிக முக்கியமான கதை. எது எதுக்கு சமன்? அலகு மாறும் கிரயம் எல்லை கிரயத்துக்கு சமம். அலகு மாறும் கிரயம் என்ன விளக்கம்? மொத்த மாறும் கிரயத்தை வெளியீட்டால பிரிச்சவாறு ஒரு வெளியீட்டுக்கான மாறும் கிரயம். எல்லை கிரயம் என்னமா? ஒரு வெளியீட்டை மேலதிகமா உருவாக்க வர மாறுகிறேன். சரியா பாருங்க. அலகு மாறுகிறது என்னது? ஒரு வெளியீட்டுக்கான மாறுகிறது. எல்லைக்கிறது என்னது? ஒரு வெளியீட்டை மேலதிகமா செய்ய வர மாறுகிறேன். அது ரெண்டுமே ஒண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வெளியீட்டை உருவாக்கும் 1000 தான் வரும், மேலதிகமா ஒரு வெளியீட்டை உருவாக்குனாலும் 1000 தான் வரும். அதான் அலகு மாறுகிறையமும் எல்லை கிரயமும் ஒண்ணுக்கு எப்படி இருக்கும்? சமம். அப்ப அலகு மாறுகிறையம் மாறாது, எல்லை கிரயமும் மாறாது. அலகு மாறு கிரயம் எதுக்கு சமனா இருக்கும்? எல்லை கிரயத்துக்கு சமனா இருக்கும். ஓகேயா? சரி, பெரும்பாலும் அப்ப ஒரு கேள்வி கேட்கிற உங்கள்கிட்ட, இந்த எல்லை கிரயம் என்பதுக்குள்ள நிலையான கிரயம் வருமா மாறும் கிரயம் வருமா? தெளிவா சொல்லிட்டு எது எதுக்கு சமம்? அலகு மாறும் கிரயம் எல்லை கிரயத்துக்கு சமன்னா எல்லை கிரயன்றது என்னத்தை உள்ளடக்கும்? மாறும் கிரயத்தை தான் உள்ளடக்கும். எல்லை கிரயன்றது என்னடா? மேலதிகமா ஒரு அலகை உருவாக்கவார செலவு. மேலதிகமா ஒரு அலகை உருவாக்கும் போது நிலையான செலவு வருமா மாறும் செலவு வருமா? மாறும் செலவு தான் வரும், நிலையான செலவு வராது. ஏன்? நிலையான செலவு எப்படி இருக்கும்? நிலையான. அப்ப மேலதிகமா ஒரு அலகை உருவாக்க வருவது என்ன செலவு மாத்திரமே? மாறும் செலவு மாத்திரமே. அப்ப எல்லை கிரயத்துக்குள்ள உள்ளடங்க போறது என்ன கிரயங்கள்? மாறும் கிரயம் மட்டும்தான் எல்லை கிரயத்துல உள்ளடங்கும். அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா இங்க வரும் எல்லை கிரயம் சமன். எல்லை கிரயம் சமன் மார்ஜினல் காஸ்ட். 4 கிரயங்களை சேர்த்து எல்லை கிரயத்தை கணிக்கலாம். 4 கிரயங்களை சேர்த்து ஒன்று நேர் பொருட்கிரயம் மாறுமா மாறாதா? மாறும். யோசிச்சு பாருங்க. வெளியீடு மாற 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 நேர்பொருட்கிரயமும் மாறு. இப்ப நீங்க ஆடை தொழிற்சாலையில ஆடை உற்பத்தியை கூட்டணும்னா நீ துணிகள் அளவையும் கூட்டித்தானே ஆகும். பிளஸ் நேர் கூலி மாறுமா மாறாத? அப்படி மாறு. நீ உற்பத்தி அளவுக்கு ஏற்ப கூலி கொடுப்போம். பிளஸ் ஏனைய நேர்ச்செலவு. ஏனைய சொல்லப்பட்டது நேர்ச்செலவு பெரும்பாலும் ஏனைய நேர்ச்செலவு மாறும், சில ஏனைய நேர்ச்செலவு மாறாது. அந்த கன்செப்ட் புரிஞ்சு கொடுங்க. பெரும்பாலும் ஏனைய நேர்ச்செலவு மாறும். அலுமாரிகளை உருவாக்குற வணிகம், அந்த அலுமாரிகளுக்கு பிணைச்சல் கூட்டு போடுவோம் தானே, அது என்னத்துக்குள்ள வரும்? ஏனைய நேர்ச்செலவு. எதுக்குள்ள வருது? ஏனைய நேர்ச்செலவு. அது அவசியம் அவசியம் இல்லையா? அது பிணைச்சல் கூட்டு போடுறது எவ்வளோ போடும். இப்போ ஒவ்வொரு அலுமாரிக்கும் ஒவ்வொரு லொக்கர் போடணுமா இல்ல எல்லா அலுமாரிக்கும் ஒண்ணா? ஒவ்வொரு அலுமா. அப்ப அது மாறுமா மாறாதா? அது அப்ப அந்த இடத்துல அது மாறும். இப்ப சில நேர்ச்செலவுகளுக்கு மாறாது, நிலையா இருக்கும். இப்ப இந்த கேஎஃப்சி பிஸா எல்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கு தனி உரிமை கட்டணம் கேள்விப்பட்டீங்களா? ராயலிட்டி ஃபீன்னு சொல்லுவாங்க தானே, அதெல்லாம் மொத்தமா கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கொடுத்துட்டா அப்ப நீ எத்தனை பொருளை உருவாக்குனாலும் அதே கிரயம் தானே. அப்ப அது பெரும்பாலும் இல்லையா? கான்செப்ட் என்னன்னா, ஏனைய நேர்ச்செலவுகள்ல மாறுவதும் இருக்கு, நிலையானது இருக்கு. பட் இங்க நீங்க எடுக்க போறீங்க என்ன மட்டும்தான்? மாறுவது மட்டும்தான். ஏன்னா எல்லை கிரயம் என்ன கிரயத்தை உள்ளடக்கும்? மாறும். எல்லை கிரயம் என்பது மாறும் கிரயத்தினை உள்ளடக்கும். சரியா பிள்ளையா? எல்லை கிரயம் என்பது மாறும் கிரயத்தை உள்ளடக்கும். சரியா பிள்ளையா? சரி, அந்த கூற்று சரி, புரியுத விஷயம். அப்போ நேர்பொருட்கிரயம் மாறுமா மாறாதோ? மாறும். நேர்கூலியும் மாறும். ஏனைய நேர்ச்செலவு மாறுவதும் இருக்கு, நிலையானது இருக்கு. பட் இங்க நீங்க எடுக்கணும் மாறுவது மட்டும். பிளஸ் கடைசி அமைப்புகளில் மாறும் உற்பத்தி செய் மாறும் மேந்தலை அப்படி கொடுக்கும். மாறும் மேந்தலை கொடுக்கிறேன். மாறும் மேந்தலை அப்ப அதுக்கு என்னென்ன ஒரு மாறும் மேந்தலைக்குள்ள? மாறும் மேந்தலை பொதுவா போட்டா சொல்லுமா? மாறும் மேந்தலைக்குள்ள ஒண்ணு மாறும் என்ன மேந்தலை? உற்பத்தி மேந்தலை வரும். சரிங்களா? அடுத்து மாறும் விநியோக மேந்தலை வரும். அப்புறம் மாறும்
நிர்வாகம் என்று வரும். எல்லாம் வந்துடும். ஆனா எல்லாம் என்ன செய்யணும்? மாற்ற முடியும். சரி, இதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவோமே. மாறும் உற்பத்தி மேந்திர சொல்லுங்க. இப்ப இயந்திரங்களுக்கான எரிபொருள் மாறுமா மாறாதோ? உற்பத்தி அளவை கூட்ட கூட்ட மெஷின் பாவிக்கிற அளவு கூடுமே. மெஷின் பாவிக்கிற அளவு கூட கூட எரிபொருள் செலவு கூடிக்கொண்டு வரும். அப்ப அது ஒரு மாறும் உற்பத்தி மேந்திர. ஒரு ஆடை தொழிற்சாலையில அந்த ஆடையை தைக்கிறதுக்கான நூல், பட்டன், இதெல்லாம் என்னது? நூலுக்கான செலவு, பட்டனுக்கான செலவுல எதுக்குள்ள வரும்? நேர்பொருளா நேரில் பொருளா? ஆடை தொழிற்சாலையில நூலுக்கு பட்டனுக்கு பொத்தாளுக்குள்ள என்ன செலவு? நேரில் பொருள். மாறுமா நிலையான? நிலையானதான். ஒரு பட்டனை வச்சுக்கிட்டு எத்தனை சட்டை தைக்கலாம்? நீ சட்டைகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பட்டன் அளவு மாறும். அதுதான் மாறும். அந்த செலவு மாறுதா மாறுதான்னு பாருங்க. ஒரு தளபாட உற்பத்தியில் ஆணிக்கான கிரையும் மாறுமா மாறாதா? மாறும். ஆனா நேர்பொருளா நேரில் பொருள்? நேரில் பொருள். அப்ப அதுல ஒரு இருக்குல்ல உற்பத்தி மேந்தலை. உற்பத்தி மேந்தலையில நம்ம இங்க ரெண்டு தான் பார்க்க போறோம். ஒண்ணு மாறும் உற்பத்தி மேந்தலை, நிலையான உற்பத்தி மேந்தலை. எல்லை கிரயத்துல எல்லா கிரயத்தையும் ரெண்டா தான் பிரிக்கிறது. ஒண்ணு நிலையான கிரயம், இப்ப இதான் மாறும் விநியோக மேந்தலை. பெரும்பாலும் விற்பனை தரது. பொருளை வித்து கொடுக்குற கமிஷன் கொடுப்போம் தானே. ஒரு பொருளை வித்து கொடுத்தா 10 ரூபா கமிஷன். அப்ப 2 பொருளை வித்து கொடுத்தா 20 ரூபா. 3 பொருளை வித்து கொடுத்தா 30 ரூபா. அப்ப அதெல்லாம் மாறும் விநியோக மேந்தலை. அதே மாதிரி மாறும் நிர்வாக மேந்தலை. இது கட்டுனா அது கெடு. அப்ப ஒரு விஷயம் விலையும் கொடுங்க. எல்லை கிரயம் என்பதுக்குள்ள மாறும் கிரயங்கள் தான் உள்ளடங்கும். அந்த மாறும் கிரயங்கள் உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட மாறும் கிரயம் வரும். உற்பத்தியோட சம்பந்தப்படாத உற்பத்தி அல்லாத மாறு கிரைகள் வரும். அப்ப இங்க வரப்போறதுல என்ன கிரைகள் மட்டும்தான்? அது உற்பத்தி கிரயமா இருக்கணும்னு அவசியம் இருக்கா? உற்பத்தி அல்லா கிரயமா தான் இருக்கணுமா? அது உற்பத்திய கிரயமா இருக்கலாம், உற்பத்தி அல்லா கிரயமா இருக்கலாம். இங்க அந்த வேறுபாடு கிடையவே கிடையாது. இங்க எல்லை கிரயம் என்ன கிரயம் மட்டும் வரும்? மாறு கிரயம். விலை கொடுக்கும். குழப்பம் வந்து சில வேலை உற்பத்தி கிரயம் மட்டும் தான் எடுக்கிறதா? அதனால ஞாபகம், நான் பரிச்சை சைடுல 28வது கேள்வி எனக்கு வந்துச்சு. எல்லை கிரயம் 2013ஆம் ஆண்டு பேப்பர். இப்ப எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப எல்லை கிரயத்துக்குள்ள உற்பத்தி கிரை வருமா, உற்பத்தி அல்லா கிரை வருமா, இல்ல ரெண்டும் சேர்க்க வரதா? இது டவுட் இல்லையா? டவுட் தானே. ஏன்னா அங்க எல்லாம் தந்து வச்சிருக்காங்க கணக்குல. உற்பத்தி கிரையும் இருக்கு, நிர்வாக கிரையும் இருக்கு, விநியோக கிரையும் இருக்கு. இப்ப எனக்கு பெரிய குழப்பம் உற்பத்தி கிரை எடுக்கிறதா இல்லைன்னா உற்பத்தி அல்ல எல்லா கிரையும் சேர்த்து எடுக்கிறது. அப்ப நான் என்ன பண்றது? பார்த்துட்டு என்ன செய்யலாம்? அந்த டைம்ல ஒரு 50% சான்ஸ் ஒன்று இருக்கு. நான் என்ன பண்ணி பார்த்தேன்னா உற்பத்தி கிரைய தரவு மட்டும் எடுத்து கேள்வி செஞ்சேன். என்ன வரல? விட வரல. சரிதானா? அப்ப முடிவு பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன செய்யணும்? உற்பத்தி கிரையும் உற்பத்தியில எல்லா கிரையத்தை எடுத்து செஞ்சு பார்த்தா என்ன வந்துருச்சு? விட வந்துருச்சு. இவ்வளவுதான் விஷயம். ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னு சொன்னதானே. என்ன 50% சான்ஸ்? உற்பத்தி கிரையத்தை வச்சு செஞ்சு பார்க்க பக்கத்துல பாக்குறது இல்லை. 50% சான்ஸ். அவனுக்கு அதை விட குழப்பமா இருக்கும். முடிஞ்சு கதை பின்னுங்க. அது என்னடா எடுக்கிறது? விலை கொடுங்க. அப்போ நான் மறுபடி சொல்றேன், எல்லை கிரைவியல் சப்ஜெக்ட்ல எல்லா கிரையும் எடுப்போம். அது எடுக்கிற எல்லா கிரையத்தையும் எத்தனை பிரிக்கணும்? 2ஆ பிரிச்சுக்கணும். ஒன்று அது மாறும் கிரையமா, நிலையான. அது உற்பத்தி கிரையமா இருக்கலாம், உற்பத்தி அல்லா கிரையமா இருக்கலாம், வருமான கூட்ட காட்டு நிர்வாக செலவு, விநியோக செலவு, ஏனைய செலவு என்னவா இருக்கலாம். பிரச்சனை கிடையாது. பட் அது 2ஆ பிரிச்சுக்கணும். ஒண்ணு நிலையான கிரயம், இன்னொன்னு மாறு கிரயம். அப்ப எல்லை கிரயத்துக்குள்ள என்ன வரும்? எல்லை கிரயத்துக்குள்ள வாரது என்ன கிரைகளா இருக்கும்? மாறும் கிரைகளா இருக்கும். என்னென்ன மாறும் கிரைகள் சொல்லுங்க. நேர்பொருட்கிரையும் மாறும், நேர்குழியும் மாறும், ஏனைய நேர்ச்செலவும் மாறும். அதுல 2 இருக்கு. பட் இங்க வரப்போறது அப்புறம் என்னது? மாறும் மேந்தலை. அது என்ன வரும்? மாறும் உற்பத்தி மேந்தலை, மாறும் விநியோக மேந்தலை, மாறும் நிர்வாகம். ஓகே, ரைட். அப்ப உண்மையிலே எல்லை கிரயம் கணிக்கிறதுக்கு 3 சமன்பாடு நம்ம கிட்ட. ஒரு சமன்பாடு இது, டெல்டா டிசி டெல்டா கியூவால பிரிங்க. இன்னொரு சமன்பாடு டெல்டா டிவிசிய டெல்டா கியூவால பிரிங்க. இன்னொரு சமன்பாடு இருக்கு. என்னது? எதாவது பிரிச்சுட்டா இந்த யூபிசி எதுக்கு சமன்? எம்சிக்கு சமனா? யூபிசி எப்படி கிடைப்பீங்க? டிவிசிய கியூவால பிரிச்சாலும் யூபிசி வரும். யூபிசி எதுக்கு சமன்? எம்சிக்கு சமன். புரியுதா? அழகு மாறும் கிரயம் எதுக்கு சமன்? எல்லை கிரயத்துக்கு சமன்.
சரி குறிச்சுக்கொள்ளுங்க, பிரேக். வெளியீட்டினை மேலும் ஒரு அலகால் மாற்றி அமைக்கும் போது வெளியீட்டினை மேலும் ஒரு அலகால் மாற்றி அமைக்கும் போது மொத்த கிரயத்தில் அல்லது மொத்த மாறி கிரயத்தில் ஏற்படும் மாற்றமே எல்லை கிரயம். ரெண்டு சமன்பாடு எழுதிக்கொண்டு நான் குறியீடு போட்டேன், நீங்க குறியீடு போட போட தமிழ் எழுதுங்க. எல்லை கிரயம் சமன் மொத்த கிரய மாற்றத்தை வெளியீடு மாற்றத்தால பிரிக்கணும். அதான் முதலாவது. மொத்த கிரய மாற்றத்தை வெளியீடு மாற்றத்தால பிரிக்கணும். டெல்டா டிசிய டெல்டா கியூவால பிரிங்க. எல்லை கிரயம் சமன் மொத்த மாறும் கிரய மாற்றத்தை வெளியீடு மாற்றத்தால பிரிங்க. மொத்த மாறும் கிரய மாற்றத்தை வெளியீடு மாற்றத்தால பிரிங்க. டெல்டா டிவிசிய டெல்டா கியூவால பிரிங்க. அடுத்து குறிச்சு கொள்ளுமா, எல்லை கிரயம் சமன் அந்த நாளை குறிச்சு கொள்ளுங்க நேர்பொருட்கிரயம் நேர்கூலி கிரயம் ஏனைய நேர்ச்செலவு மாறும் மேந்தலை மாறும் மேந்தலை அதுக்குள்ள குறிச்சுக்கொள்ளுங்க. அது மூணு கொடுத்துருக்க பாரு. மாறும் மேந்தலைக்குள்ள மாறும் உற்பத்தி மேந்தலை, மாறும் விநியோக மேந்தலை, மாறும் நிர்வாக மேந்தலை. எல்லை கிரயம் சமன் நேர்பொருட்கிரயம் சக நேர்கூலி கிரயம் சக ஏனைய நேர்ச்செலவு சக மாறும் மேந்தலை. அதுல மாறும் உற்பத்தி மேந்தலை, மாறும் விநியோக மேந்தலை, மாறும் நிர்வாக மேந்தலை. ஓகே, அவங்க கீழே நோட் எடுத்து எல்லை கிரயம் என்பது ஓரளவு மாறும் கிரயத்தை குறிக்கும். எல்லை கிரயம் என்பது ஓரளவு மாறும் கிரயத்தை குறிக்கும். எழுத்து இருக்கு சரி. எல்லை கிரயம் என்பது ஒரு அலகிற்கான மாறுகிரயத்தை குறிக்கும். ஒரு அலகிற்கான மாறுகிரயம் எப்படி காணப்படும்? நிலையா காணப்படும். அதுல என்ன பண்ணுவது? அவ ஒரு நிமிஷம் நினைக்கணும். எல்லை கிரயத்துக்குள்ள எந்த ஒரு நிலையான கிரயமும் உள்ளடக்கப்பட மாறும். எல்லை கிரயத்துல ஒன்று என்ன கிரயம் இருக்கும்? மாறும் கிரயம். சரியா? என்ன சரி, அப்ப ஒரு பயிற்சி மட்டும் செய்து விடுறேன். எதுக்கு பிரேக்? இப்ப நீங்க வாங்க மொத்த பயிற்சிகளை எதுக்கலாம். பயிற்சி உண்டு. முதலாவது பயிற்சி நிறுவனம் ஒன்றின் இரு செயற்பாட்டு மட்டங்களுக்கான மொத்த கிரயம். செயற்பாடுனா வெளியீடு பிழை, செயற்பாட்டு மட்டம் வெளியீடு. அப்ப குவான்டிட்டி மொத்த கிரயம் டிசி, வெளியீடு மொத்த கிரயம் டிசி. வெளியீடு பிழை
2000 அலகு இருக்கும்போது மொத்த கிரயம் 90,000. வெளியீடு 5000 அலகா இருக்கும்போது மொத்த கிரயம் 1,50,000. இப்ப 2 வெளியீட்டு மட்டத்துக்கான ஒரு மொத்த கிரயம் கொடுத்துருக்கு. சரிங்களா பிள்ளை? போக முதலாவது வினா என்னமா? முதலாவது வினா அலகொன்றுக்கான மாறும் கிரயம் பிள்ளை. அலகு மாறும் கிரயம். அலகு மாறும் கிரயம். நான் உங்களுக்கு அது அந்த சமன்பாடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். 3 சமன்பாடுக்கு அலகு மாறும் கிரயம். ஒண்ணு மொத்த மாறும் கிரயத்தை வெளியீடாக பிரிங்க. இப்ப அங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு இருக்கிறது மொத்த கிரயம். அப்ப இன்னும் 2 சமன்பாடு. எல்லை கிரயத்தை கணிச்சா அது எதுக்கு சமன்? ஆனா எம்சி தான் எல்லை கிரயம் எதுக்கு சமன்? மாறுகிறது சமன். அப்ப அது கணிங்க. அதுக்கு என்ன சமன்பாடு? டெல்டா கியூ டெல்டா டிசி டெல்டா கியூஆர் பிரிங்க. வேற முடிச்சு மொத்த கிரைய மாற்றத்தை வெளியீடு மாற்றத்தை அனுப்பிச்சா பிறந்த நம்ம எல்லை கிரையம். அந்த எல்லை கிரையம் அழகு மாறிக்கிறதுக்கு சமனாச்சு. எல்லை கிரையம் அழகு மாறிக்கிறதுக்கு சமனாச்சு. வெளியீடு மாற்றம் சொல்லுங்க. 2000 இருந்து 5000 வெளியீடு பிள்ளை 3000 கூடுது. இப்ப வெளியீடு மாற்றம் 3000. மொத்த கிரை பாருங்க 90,000 இருந்து 1,50,000. மொத்த கிரை மாற்றம் 60,000. இப்ப 60,000 3000 பிரிங்க. 60,000 3000 பிரிச்சா பிள்ளை வரும் சொல்லுங்க ₹20. ₹20. இதான் அழகு மாறுகிறது. இதான் எல்லைக்கிறது. மேலதிகமா ஒரு அழகை உருவாக்க வாரது இதுதான் செலவு. ஒரு அழகை உருவாக்க வர மாறும் செலவு அதுதான். அதான் எல்லைக்கிறேன்னா ஒரு அழகு மாறுகிறது. அடுத்த வினா 2வது வினா மொத்த நிலையான கிரயம் என்ன? அதை நீங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இத பாருங்க. இதுலயே பாருங்க. அப்ளை. இப்ப டிசி எப்படி வரும்? டி சொல்லுங்க. டி எஃப்சியையும் டிவிசி சேர்த்ததாண்டா. டிசி எப்படி வரும்? டிஎஃப்சியையும் டிவிசியை சேர்த்து. இப்ப உங்களுக்கு டிவிசி எடுக்க தரவு இருக்கு. ஒரு அலகு மாறிக்கிற எவ்வளோ? ₹20. மாறுமா மாறாதா? அதெல்லாம் ஞாபகம் நிக்கணும். படிச்சது ஏன் சொல்லுங்க. அலகொன்றுக்கான மாறுகிறையம் மாறாது. என்ன சொல்லுங்க? அலகொன்றுக்கான மாறுகிறையம் மாறாது. ஒரு அலகு மாறுகிற எவ்வளோ? ₹20. ஆனா அது எத்தனை அலகு உருவாக்குனாலும் அலகு மாறுகிற ₹20. அப்ப அது மொத்த மாறுகிற தேவை. அதை வெளியிட்டாலும் பெருக்கி விடுங்க. அப்ப சொல்லுங்க ஒரு அலகு மாறுகிற ₹20. எத்தனை அலகு? 2000 அலகு எவ்வளவு? அப்ப 20 2000 பெருக்குங்க. எவ்வளவு பெருக்குங்க? மாறுகிற 40. அப்ப உங்களால டிஎஃப் கிடைக்கணுமா? சொல்லுங்களே. எப்படி வரும்? டிசி எப்படி வரும்? டிஎஃப்சியையும் டிவிசியையும் கூட்டினா டிசி. அப்ப டிசி எவ்வளவு? 90,000. டிவிசி எவ்வளவு? 40,000. அப்ப எவ்வளவு டிஎஃப்சி? 50. இப்ப நீங்க இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததுலயும் போட்டு. ஏன்னா நிலையான கிரயத்தில் என்ன வராது? மாற்றம் வராது தானே. கிராஸ் செக் பண்ணுங்க அடுத்ததுலயும் போட்டு. எவ்வளவு அலகு மாறிக்கிறேன்? ₹20. எத்தனை அலகு? 5000 மணி சொல்லுங்க. அப்ப 5000 தர 20. அப்ப 5000 தர 20 எவ்வளவு? 1 லட்சமா? 1 லட்சம். ஆனா எவ்வளவு மொத்த கிரயம்? 1,50,000. அப்ப எவ்வளவு நிலையான கிரயம்? 50. ஓகே தானே? அப்ப நிலையான கிரயம் அதே கிராஸ் செக் பண்ணுங்க. அப்ப டிஎஃப்சி மொத்த நிலையான கிரயம் சமன் ₹50,000. மூன்றாவது இனம். 8000 அலகு செயற்பாட்டு மட்டத்தில் மொத்த கிரயம் என்ன? எத்தனை அலகு? 8000 அலகு செயற்பாட்டுல மொத்த கிரயம். அப்ப 8000 அலகு செயற்பாட்டுல மொத்த கிரயம் கேட்டா அப்ப கியூ 8000 இருந்தா எவ்வளவு டிசி? கியூ 8000 இருந்தா எவ்வளவு டிசி? எடுங்க. டிஎஃப்சி சக டிவிசி. டிஎஃப்சி அதே 50,000 தானே. டிஎஃப்சில மாற்றம் வராது இப்படி. அப்ப டிஎஃப்சி 50,000 டிவிசி இருக்குமா? ஒரு அலகு மாறிக்கிறேன் ₹20 படி 8000 அலகு எவ்வளவு? அப்ப 20 × 8 1,60,000.
1,60,000 50,000 செய்யப்பிள்ளை வரும் டிசி 2,10,000 2,10,000 பிள்ளை டிசி 8,000 மடங்கு உற்பத்தி செய்யக்க மொத்த நிலையான கிரையும் அதே அளவு தானே பிள்ளை. மொத்த நிலையான கிரையும் 50,000, மொத்தம் 6 கிரையும் ஒரு அலைக்கு 20 ரூபாய் படி 8,000 மடங்கு பாருங்க. 1,60,000 கூட்டி விட்டீங்கன்னா 2,10,000 மொத்த கிரை வந்துட்டு